உங்கள் பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்த அப்புறமா ரெகுலராக பீரியட்ஸ் ஆகலையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஜென்ரலாக கிளினிக்கு நிறைய மதர்ஸ் வந்து அவங்க டாட்டர்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. போன மாதம் வயசுக்கு வந்தா, இந்த மந்த் இன்னும் பீரியட்ஸ் வரலன்னு. ஆக்சுவலி இவ்வளோ ஆங்ஷியஸ் ஆக தேவையில்லை. வயசுக்கு வந்த அப்புறமா அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே மெச்சூர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமாவும் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகலை அப்படின்னா ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த வெயிட்டிங் டைமில் நீங்கள் சில விஷயங்களை கவனிச்சுக்கணும். முக்கியமாக உங்கள் குழந்தைங்களோட டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ரோட்டீன்ஸ், அயன், கால்சியம் இதெல்லாம் இருக்கிற டயட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். டிஃபிஷியன்சிஸ் எல்லாம் கரெக்டானாலே பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிடும். அதே மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள எதையாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையோ ஸ்போர்ட்ஸ்லையோ இன்வால்வ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஆர்டராக சொல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அடலசன்ட் ஏஜில் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் சடனாக வெயிட் கெயின் இருக்குது, இல்லை டயர்ட்னஸ், கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குது, இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ஹீமோக்ளோபின் அண்ட் தைராய்டு டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.